ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 2023 டிசம்பர் கடைசி வாரத்தில் இருந்துகிட்ருக்கோம். இன்னும் ஒரு வாரத்தில் நம்மளுக்கு புது வருஷம் பிறக்க போகுது இல்லைங்களா? இந்த புது வருஷத்தில் சில விஷயங்களை நம்ம தவிர்க்க நினச்சிருப்போம், சில விஷயங்களை நம்ம செய்யணும்னு நினச்சிருப்போம், சில விஷயங்களை நம்ம பழக்கப்படுத்திக்கணும் அப்படின்னு நினச்சிருப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி 2024 நம்ம என்ன மாதிரியான ஹேபிட்ஸை வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்து நான் 2024 அப்படிங்கிறதுனால ஒரு 24 ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்கான ஐடியாஸ் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு திங் பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக 2024 புது வருஷம் பிறந்த உடனே கண்டிப்பாக கோலை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஹேபிட்டாக இருக்கணும். அது எதற்கான கோலாக இருந்தாலும் பரவாயில்ல. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, டு டூ லிஸ்ட்டு அப்படிங்கிறத நைட்டு நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தூங்க போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த நாள் வந்து நம்மளுக்கு டென்ஷன் ஃப்ரீயாக ஒர்க்கு வந்து நடந்துகிட்ருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து கோல் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், டு டூ லிஸ்ட்டு எழுதிட்டோம். அதற்கான பிளானிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். என்னென்ன மாதிரி அந்த வேலைகளை நம்ம செய்ய போகிறோம் அப்படிங்கிறதையும், அதற்கான ஆக்ஷன் என்ன அப்படிங்கிறதையும் பிளான் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்துடணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கணும். அதற்காக ரொம்பவும் முன்னாடி எழுந்திருக்கணும் இல்லை, ஆஸ் யூஷுவல் நீங்கள் எப்போ எழுந்திருக்கிறீங்களோ அதிலேருந்து ஒரு 1/2 hour மட்டும் முன்னாடி எழுந்திரிச்சு பாருங்கள். கண்டிப்பாக லைஃப்பில் சேஞ்சஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கிறத நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும். அதுவும் இல்லாமல் நம்ம எழுந்திரிச்சோன்னே எப்போவுமே டென்ஷனாக இல்லாமல் ஒரு ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து மைண்டை செட் பண்ணிக்கோங்க. நடக்கிறது எல்லாமே நமக்கு நன்மைக்கு தான் அப்படிங்கிற மைண்ட் செட்டோடு நம்ம வந்து காலையில் எழுந்திரிச்சோம் அப்படின்னா அன்றைய நாள் அப்படிங்கிறது நமக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகவே அமையும். அதனால் மைண்ட் வந்து எப்போவும் ஃப்ரீயாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக யோகா பண்ண முடியும் அப்படின்னா சிம்பிளாக யோகா வந்து பண்ணுறதுக்கு பாருங்கள். ஒரு 10 to 15 minutes வந்து அதற்காக ஒதுக்குங்க. அப்படி ஒதுக்குனா மட்டும்தான் நம்மளுடைய ஹெல்த் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நல்லாயிருக்கும். அது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக சிம்பிள் எக்ஸசைஸ் அப்படிங்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். சிம்பிள் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு ஹெல்த் வந்து ஃபிட் ஆகிடும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து சப்போஸ் வெளியில் போய் வாக்கிங் போக முடியும், இல்லை ஜாகிங் போக முடியும் அப்படின்னா கண்டிப்பாக அதையுமே மிஸ் பண்ணாமல் பண்ணிடுங்க. உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அது நம்மளுக்கு வந்து லைஃப்பை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போகிறதுக்கு நம்மளை வந்து எப்போவுமே வந்து பாசிட்டிவாக திங்க் பண்ணுறதுக்காக வைத்துக்கொள்ளும். அதனால் அதையுமே ட்ரை பண்ணுங்கள் முடிஞ்சவங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம முடிச்சுட்டு வந்த உடனே கண்டிப்பாக வாட்டர் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. வார்ம் வாட்டராக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ரிலாக்ஸாக நம்ம வெளி உலகத்தை பார்த்துட்டு அதை வந்து நம்ம ரசித்து ருசித்து குடிக்கிற மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக தண்ணியை குடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வாட்டர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச டீ, காஃபியாக இருக்கலாம், அல்லது வந்து ஹெல்த் ட்ரிங்காக இருக்கலாம். எது நீங்கள் வந்து யூஷுவலாக குடிப்பீங்களோ அதை வந்து கண்டிப்பாக கொஞ்சம் நிதானமாக உட்காந்து ரிலாக்ஸாக குடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போது தான் நம்மளுடைய மைண்ட் வந்து எப்போவுமே ரிலாக்ஸாக இருக்கும். அடுத்தது உங்களுடைய வேலைகளை ஸ்டார்ட் பண்ணுங்கள். எந்த வேலையாக இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டில் வந்து சமையல் வேலை ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, இல்லை ஜாபுகளை வந்து வீட்டில் இருந்தே இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி உங்களுடைய அன்றைய வேலையை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அதில் நம்மளுடைய வேலை அப்படிங்கிறது பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி வேலை செய்ய ஆரம்பிங்க. கண்டிப்பாக அதில் வெற்றி அப்படிங்கிறது நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் எப்போவுமே நம்மளுடைய வேலையை பர்ஃபெக்டாக பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அப்படி செய்தோம் அப்படின்னாலே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வெற்றி வந்து கண்டிப்பாக வந்து சேரும். அதே மாதிரி அந்த வெற்றி அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா அதில் நம்மளுடைய மாற்றத்தை கொண்டு வராதீங்க. அஸ் யூஷுவலாக நம்ம எப்போவும் இருக்கிற மாதிரியே இருக்கிறதுக்கு பழகுங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து
வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்க மெம்பர்ஸ் கிட்ட இருந்தாலும் சரி, நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது எப்போவுமே ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதுவே பார்த்திங்கன்னா நம்மளுடைய சக்ஸஸுக்கு முழுமையான காரணமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறத கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். எந்தெந்த விஷயங்களை எந்தெந்த நேரத்தில் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோமோ அதை வந்து பஞ்சுவாலிட்டியோட செய்து முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். எப்போவுமே டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறத மறந்துடாதீங்க. கண்டிப்பாக அதுதான் நம்மளை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய விஷயம். எப்போவுமே ஃபேமிலி மெம்பர்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறத அவாய்ட் பண்ணாதீங்க. இதை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இயர்லி ஒன்ஸோ அல்லது ட்வைஸோ நம்ம வந்து வெளியில் வந்து அவுட்டிங் வந்து போகிறது, டூர் போகிறது, அந்த மாதிரி கண்டிப்பாக வெளி உலகத்துக்கு போங்க. ட்ரிப்பு போனீங்க அப்படின்னாவே நம்மளுக்கு வந்து மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிடும். அதனால் அதையும் மறக்காமல் செய்திடுங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தெரியாத விஷயங்கள் இன்னொருத்தருக்கு தெரியுது அப்படின்னா அதை எப்படியாவது கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நமக்கே எல்லாமே தெரியும் அப்படின்னு நினச்சிடாமல் புது புது விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஏதோ ஒரு செயலை செய்து நம்மளுக்கு வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கிது அப்படின்னா கண்டிப்பாக மற்றவர்களோட சேர்ந்து அதை கொண்டாட தவறாதீங்க. அதே மாதிரி உங்களுக்கு நீங்களே அப்ரிஷியேஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அடுத்த லெவல் போக முடியும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா தினம் ஏதாவது புது விஷயத்த கண்டிப்பாக நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இப்போது இருக்கிற டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். அப்படி பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகும் பொழுது கண்டிப்பாக சக்ஸஸ் அப்படிங்கிறது தானாக தேடி வரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதனால் இதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணோன்னா சக்ஸஸ் அப்படிங்கிறது நம்மளை தேடி கண்டிப்பாக வந்துடும். இதெல்லாம் நிறைய பேர் ஆல்ரெடி நம்ம செய்துக்கிட்டு இருக்க விஷயங்கள் தான். சில விஷயங்களை நம்ம வந்து செய்யாமல் இருந்தோம்னா அதை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணலாம். அடுத்தது ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணுங்கள். அதுக்கு வந்து நம்மளுடைய ட்ரெஸ்ஸு அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து முழு கான்ஃபிடெண்ட்டாக கொடுக்கும். அதனால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த விஷயம் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவியாக இருந்தாலும் அதை வந்து செய்யறதுக்கு மறக்காமல் செய்திடுங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக விட்டு கொடுத்தல் அப்படிங்கிறது நம்மளுக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக விட்டு கொடுக்கறதுக்கு தயங்காதீங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது ரொம்ப சீக்கிரமாகவே கிடைக்கும். உங்களுடைய இலக்கும் சீக்கிரமாகவே அடைய முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த ஹேபிட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த புது வருஷத்துலேருந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.